ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில உங்களை இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி மூலயமா சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடி சொல்றேன், சந்தோஷமா இருங்க. சந்தோஷம்தான் நம்முடைய லைஃபோட ஒரு பெரிய மந்திரம். மறந்துடாதீங்க. ஏசப்பா சொன்னாதான் எப்போதுமே சந்தோஷமா இருங்க. ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? இன்னைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார், சந்தோஷம் தருவார். கவலையே படாதீங்க. சரி, போன வாரம் என்ன லைஃப் லெசன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிதியோனுடைய யுத்தம் அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய லைஃப் லெசன், அவருடைய வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் தியானிக்காண்ட நமக்கு கிருபை செய்யும். அதே போல் இந்த வாரமும் நாம் ஒரு பொருளை போல் நம்ம மாறப்போகிறோம். அதை மாதிரி மாறணும் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப பிளஸடாக இருக்கும். அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். எதை மாதிரி மாறணும், எதை போல் நான் மாறினா என் லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே நிறைய எக்ஸாம்பிள் தெரியும். நம்மளாம் வேதத்தில் நல்லா படித்து தேர்னவங்க டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்லி இயேசுவை போல் மாறணும் அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம இன்னைக்கு இயேசுவை போல் பார்க்கல, வேற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பைபிளில் சொல்லப்பட்டதான எடுத்துக்காட்டுகள்லேருந்து சில சத்தியங்களை, சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு நம்ம வசனத்தின் அடிப்படையில் போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே. இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் நம்முடைய லைஃப்பையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா லைக்வைஸ் அந்த மரம் மாதிரி மாறிட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுடலாம். அப்போ இந்த வாரம் எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, வேதத்தின் அடிப்படையில் மரத்தை போல் நம்ம எப்படி மாறணும், வேதத்தில் சொல்லப்பட்ட மரங்கள் என்னென்ன ஆச்சு, எப்படி எப்படி இருந்தது, அப்படியெல்லாம் சொல்லி நம்ம சில காரியங்கள் இந்த வாரம் முழுக்க தியானிக்க நோக்கிற விஷயம் வர. அப்போது மரத்தில் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, இந்த மரம் தனக்கு கொடுக்கப்படுவது வெறுமையான ஒன்று. இப்போ மரத்துக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாப்பாடு இருக்குது. ஆனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கொடுக்கப்படுற சாப்பாடு என்ன அப்படின்னா, வெறுமையான தண்ணி. இது தண்ணியில் என்ன இருக்கோ அதை எடுத்து அது தன்னுடைய வாழ்க்கையை நடத்துது. அதுவும் ஒரு உயிரினம் அப்படின்லாம் நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்போது ஆனால் தண்ணி வெறும் தண்ணி தான். அதில் ஸ்பெஷலாக கெமிக்கலாக நம்மளை மாதிரி சாப்பாடு, மருந்து எதுவுமே இல்லை. இன்னும் செழிப்பாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, உரம் போடுறாங்க. நிறைய பேர் உரத்துக்கு என்ன போடுவாங்கன்னா, உப்பு போடுவாங்க. ஸோ இது மாதிரி வேண்டாத ஒன்று. லைக் பெரிய கவனிப்புலாம் இன்னைக்கு மரங்களுக்கு இல்லை. நம்ம வீட்டு மரங்கள் தான் அதுக்கு யூரியா அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பைபிள் நம்மளை யாருன்னு சொல்லுதுன்னா, காட்டு மரம். நம்மளாம் யார் அப்படின்னா காட்டு மரம். இப்போ காட்டு மரத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மழை தண்ணி, நிலத்தடி தண்ணி இல்லையா, அப்புறம் ரிவர் வாட்டர், இப்படி ஏதாவது ஒரு தண்ணி கிடைச்சது உண்டு. ஒன்றுமே இல்லாத ஒரு இதுதான் பாருங்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதில் என்ன கிடைக்குதோ அதுதான். அந்த தண்ணியை வச்சுட்டு இந்த மரம் கொடுக்கறத பாருங்கள், எவ்வளவு பிளஸடான விஷயங்களை கொடுக்குது பார்த்தீங்களா. அந்த மரம் வளரும்போது பச்சை பசேல்னு வளருது. நிறைய மரங்களுடைய இலைகள் மருந்தாக இருக்குது. அது மாத்திரமா நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு அது நிழலாக இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பலகையாக மாறுது. கனிகளை கொடுக்குது, நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிற கனிகளை கொடுக்குது. அதே போல் இந்த மரம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இந்த மரம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே இல்லை. ஏன்னா இந்த காற்றுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்களும் நானும் சுவாசிக்கிறதுக்கு, ஆக்சிஜன் தர்றதுக்கு, ப்ராசஸ் பண்ணி தர்றதுக்கு ஆண்டவர் படைத்த ஒரு படைப்பு தான் இந்த மரம். இது இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளை உயிர் வாழ முடியாது. இது எல்லாத்துக்கும் மூல காரணர் இயேசு ஆண்டவர். அவர் இதெல்லாம் சிருஷ்டிக்கலைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த மரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு இன்றியமையாத ஒன்றோ, அதே போல் எனக்கு ஒன்றுமே இல்லை, பட் ஐ ஷுட் பி த பிளெஸிங் டு அதர்ஸ். அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மரத்தை மாதிரி கனி கொடுக்குற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பச்சை தண்ணி தான் கொடுப்பாங்க, பரவாயில்ல. நீங்கள் மரத்தை போல் நிறைய காரியங்களுக்கு பிரயோஜனப்படுறவங்களாம் மாறி பாருங்களேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறது நிப்பாட்டவே மாட்டார். அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெடியாக இருங்க. மரம் எப்படி வெறும் தண்ணியை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கறது அப்படி கண்ணுக்கு பச்சையா இல்லை பயங்கரமாக இருக்குது, எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கனிகள் இருக்குது. மறந்துடாதீங்க, நம்முடைய வாழ்க்கையில் மரம் இன்றியமையாத ஒன்று. ஏன்னா சிலுவையும் ஒரு மரம் தான். அதனால்
அந்த சிலுவை மரம் இல்லன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல. அந்த சிலுவை மரம் கூட தனக்காக இல்ல, பிறருடைய பாவத்துக்காக. மறந்துறாதீங்க. நீங்களும் மற்றவங்களுக்காக செய்ய ஆரம்பிங்க. மற்றவர்களுக்கு நன்மையா மாறுங்க. கர்த்தர் உங்கள மேல கொண்டு போறார். காட் பிளெஸ் யூ.